இன்றைக்கி பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் கடுகு, வெந்தயம், மிளகு, வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி கூடயே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி கலந்து சைடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதையும் 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதக்கிட்டு இது கூடவே புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பொடி, புதினா, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிச்சிச்சு அப்படின்னா நல்லா சுண்டி வந்துடும். இதை சூடான சாதம் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Mm-hmm.